குச்சேலர் ரொம்ப வறுமையால் வாடின்னு இருக்கிறச்சே அவருடைய மனைவி பால்ய நண்பர் கிருஷ்ணரிடம் உதவி கேட்க சொல்கிறார். கண்ணனை பார்த்த குச்சேலர் அந்த பரவசத்தில் தன்னுடைய பால்ய கதைகளெல்லாம் பேசிட்டு எதுவுமே கேட்காம தான் கொண்டு வந்திருந்த ஒரு கைப்பிடி அவளையும் கொடுத்துட்டு வந்துடுறார். இப்போ திரும்ப போனால் ஆத்துக்குள்ள பாரியாளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு பயந்துட்டே போக அங்கே என்ன ஆச்சரியம், தங்கம் வெள்ளி முத்து எல்லாம் கொட்டி கிடக்கிறது. அதே இங்கே துரியோதனன் பாண்டவர் தூதனா கிருஷ்ணர் வந்தபோது ஒரு 5 கிராமமாவது கொடுன்னு கேட்க ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அது கூட பரவாயில்ல, ஆனால் அவருடைய அரியணைக்கு கீழே குழி பறித்து அவரை அதல பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடுறான். கிருஷ்ணரும் பாதாள உலகத்துக்கு போயிடுறார். ஆனால் விஸ்வரூபம் எடுத்துட்டு வரார். துரியோதனின் கண்கள் கூசுறது. அவர் சாமானிய மனுஷரில் பரமாத்மான்னு புரிஞ்சுட்டு அவருடைய திருவடியை பற்றி இருந்திருக்கணும். கண்ணனுடைய திருவடிகளே தர்மம். அதை பற்றியதால் குச்சேலனுக்கு எதுவும் கேட்காமையே கிடைச்சது. ஆனால் அதை பற்றாமல் அதர்மத்தின் பக்கம் நின்றதால் துரியோதனன் வீழ்ச்சியடைந்தான். கண்ணனின் திருவடிகளே தர்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்.